அப்படி சொல்லலை. புண்ணியத்திலே பெரிய புண்ணியம் வந்து அன்னதானம் தான். தானத்திலே பெரிய தானம் அன்னதானம், கண் தானம், லிவர் கிட்னி தானம், ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை பிறக்க முடியலை அவளுக்கு கொடுக்க தானம், ஒரு படிக்க பிள்ளைக்கு பைசா கொடுக்க தானம், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளை வருது பைசா செலவழிக்க இல்லை நம்மளால் முடிஞ்சதை கொடுத்து கல்யாணம் முடித்து கொடுக்காது. இதுதான் உலகத்தில் புண்ணியம். என்ன சொல்லுதியா? ஒரு பிச்சைக்காரன் வரான், அவனை விரட்டாமல் வருவான். நாய்க்கு கூட நாய் சண்டை போடுது, நாய்க்கு கூட போடணும். அது வந்து பைரவனுடைய வாகனம், காவலகத்தும் தெய்வம். சண்டை போடாமல் வரணும்ல, சண்டை போட்டு வச்சுக்கிட்டு பைக்கில் போய் விழுந்தா சங்கடம்ல. இன்றைக்கி வரல நிம்மதியாக இருக்காது, சாப்பிட விடாது. பார்த்தீங்கன்னா நாய் என்ன பாடுபடுத்து. அது இல்லைன்னா எல்லாரும் மேய்ஞ்சிருவான் மனுஷன். அது இல்லைன்னா வீட்டில் பூரா மேய்ஞ்சி எல்லாத்தையும் இருக்கதையும் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படி திருட்டு போயிடுவோம், அலையுதானுவ. அதனால் உங்களுக்கு நீங்கள் என்ன இங்கே பாருங்க, மற்ற எல்லாரும் பேர் தெரியாது. அதனால் பூங்காதே கேளுங்க, பூங்காதே ஏன்னா பூங்காதே குடும்பத்தார்னு போட்டேன், வேறு ஆள் பேரை தெரியாது. பூங்காதே குடும்பத்தார்னு போட்டேன், மற்ற ஆள் பேர் தெரியாது. பிஎம்னா அந்த பிளாஸ்டிக் கடை அண்ணன் அப்படின்னு சொன்னது பேர் தெரியாது. ஆனால் இவங்க பேர் மட்டும் தெரியுமா? பூங்காதே குடும்பத்தார்னு போட்டேன். ஆமாம் ஆமாம், பூங்காதே வந்துட்டலாம், அழகாக இருந்துல்ல. அதுதான் தானத்தில் புண்ணிய தானம். இதில் ₹1 ₹2 நீங்கள் சம்பாதிச்சு சாப்பாடு குடிக்கல, அதுதான் தானத்தில் புண்ணிய தானம். இப்படி தான் நாராயணர் அருள் கிடைக்கும். நாராயணர் முக்கியமாக நீங்கள் சாப்பாடெல்லாம் கொடுத்தா சிவன்கிட்ட வரம் கேட்டால் கிடைக்கும். அன்றைக்கி சிவன்கிட்ட கேட்கணும். அன்னதானம் கொடுத்து சிவன்கிட்ட இருந்து செப்பினி சார் இது சரி சிமிட்டிக்கான்னு போச்சு. என்ன திட்டுனாலும் அம்மாவை தேடி தான் வர வேண்டியிருக்கு. திட்டுனாலும் உங்களை தானே தேடி வர வேண்டியிருக்கு, போர்டு இல்லாமல் டிவியெல்லாம்